வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் படைக்கிறதுக்காக உளுத்தம் பருப்பு ஊற வச்சு வெறும் மிளகு போட்டு படைப்போம் சாமிக்கு. வெங்காயம் போட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போடுவோம். இப்போ வந்து சாமியாண்ட செம்மண் கலரில் பூவாடை புடவை எடுத்து வைப்போம். அது வந்து விடாத ஒரு வருஷத்துக்கு 5 வாட்டி படைப்போம். அந்த புடவை வச்சு சாமியாண்ட 5 இலை போட்டு படைக்கிறோம் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி. இது பூஜை ரூம். எங்கள் வீட்டில் கூரை வீடு தான். சின்ன கிச்சன் தான். கிச்சனும் சாமி ரூமும் இது ஒன்றா இருக்கும் கூரை வீட்டில். அது கிச்சனும் சாமி ரூமும் இருக்கிற இடத்துல படைக்கிறோம். இப்போ எங்கள் பொண்ணு வந்து சாம்பிராணி வெளியிலேருந்து போட்டுன்னு வருது. இது வந்து எங்கள் சின்ன பொண்ணு. ஒரு சாதம், ஒரு சாம்பார், ஒரு பொரியல், மாங்காய் பொரியல், சாதம், சொச்ச குழம்பு வச்சு வடை சுட்டு தேங்காய் உடைச்சோம். இதான் எங்கள் பூஜை ரூம். நாங்கள் புதுசாக புடவை எடுக்க மாட்டோம். அந்த செம்மண் கலரில் இருக்கிற புடவைய நாங்கள் வச்சு படைப்போம். கார்த்திகை தீபம் 2nd தீபத்தன்னைக்கும், பொங்கல் வந்து மாட்டுப் பொங்கல் அன்றைக்கும், அப்புறம் ஆடி 1ஆம் தேதி, அந்த மாதிரி ஒரு 5 முக்கியமான பண்டிகை அப்போ இந்த புடவைய எங்கள் வீட்டுக்காரு துவைச்சி சோப் போடாமல் துவைச்சி வச்சு படைப்போம். இதுதான் என்னோடய கிச்சன். இதுதான் சமையல் நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறது. கிச்சன் கூரை வீட்டை காமிச்சிட்டோம் பாருங்கள். இதுதான் பூஜை ரூம். சிம்பிளாக சின்ன சின்ன இலையிலேயே இருக்கிற இடத்துல வச்சு